நேச்சுரலுங்கண்ணா, நேச்சுரல். 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பாருங்க. இதற்கு முன்பு தமிழகத்துல பாருங்க. தமிழகத்துல டெபாசிட்னா 16.6 17% வாக்கு வங்கி வாங்கணும். 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்துல 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு. அந்த டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல. அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அதனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பா போயிருக்கு. ஆனா டெபாசிட் மினிமமே 16.6%. அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. 0.4% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. எங்களுடைய பயணத்துல இதெல்லாம் ஒரு மைல்கல்லா தான் பார்க்கணும். முதல்ல 17% தாண்டுங்க, அப்புறம் 30% போங்க. அதனால இதை பார்த்து நாங்கள் எதற்கு வருத்தப்படணும்? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனா நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் இத்தனை கட்சிகள், திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட், கொங்கு கட்சி, அதை தாண்டி ஒரு ஊரா போங்கண்ணா. இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பியை இந்தி கூட்டணி பெறல. எங்க கூட்டணி விடுங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி 240. இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி 231. இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. அதான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல. ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க, யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு. ஆனா கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம். அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தானுங்கண்ணா. அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல.